friends, welcome to Ronnie Tailors. Product design என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். செகண்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக போடாதீங்க, இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் போடுறது வந்து எப்போவுமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா போடுங்க. பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு 2 பீட்ஸ்க்கு இடையில வந்து நம்ம கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். நம்ம வந்து எங்கே ஆரம்பிக்கமோ ஆரம்பித்த இடத்துலேருந்து முடிகிற இடம் வரைக்கும் ஒரு 2 பீட்ஸ்க்கு இடையில ஒவ்வொரு சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நாட் போட்டுக்கலாம். இந்த நீடிலுள்ள இந்த த்ரெட் இந்த மாதிரிக்கு வராத மாதிரிக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் ரெடி ஆகிடும். அடுத்த லைன் வந்து நம்ம நம்பர் 5 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். ஹாஃப் சர்க்கிளில் பீட்ஸ் வர்ற மாதிரிக்கு நம்ம போடணும். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து 3 பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் இடையிலையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்பர் 5 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும். இதில் போட்டு அதுக்கப்புறம் 4 பீட்ஸ் தள்ளி திரும்ப நம்ம போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் தள்ளி இங்கே போட்டுக்கலாம். இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ் போட்டுட்டு நான் டியூப் பீடு எடுத்திருக்கேன். நம்பர் 2 ஆன்டிக் பீடு எடுத்திருக்கேன். சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். போட்டுட்டு நம்ம உள்பக்கம் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். நாட் போட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2வதுல போடுங்க. த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்து இந்த லூப்புக்குள்ளே வந்து நீடில் கொண்டு வந்துடணும். 2 வாட்டி போட்டால் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும். நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இந்த 3 பீட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் எடுக்கணும். இந்த 2 பீட்ஸ்க்கு நடுவில் நீடில் எடுக்கணும். பீட்ஸை ஒட்டியில் நீடில் எடுத்துருக்கேன்.
அதுமாரி இந்த உயரத்துக்கு வர்றத மாதிரிக்கு. த்ரெட்டை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க. ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், ஃப்ரீயாகவே போடுங்க, அப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதில் போட்டுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நீடில் வந்து இந்த லூப்புக்குள்ளே வர்றது மாதிரிக்கு ஒரு நாட் போட்டாலே உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் போட்டிருக்கேன். இதில் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இதுவும் நான் 3+3 6 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே உயரத்துக்கு வர்ற மாதிரி போடுங்க. நம்ம நெக்குக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நான் ஸ்லீவுக்கும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் வந்து லைன் மார்க் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவை வந்து இந்த மாதிரி சுருக்கலாமல் வச்சுக்கோங்க. மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் பக்கத்தில் இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு டாட் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 இன்ச்சு இருக்கு இல்லையா, இந்த 3 இன்ச்சுக்கு நடுவில் வர்றதை மாதிரிக்கு 1.5 இன்ச்சில் இதில் வந்து ஒரு டாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த லைனில் வந்து இதுக்கு நேராக இதுக்கு அடுத்த லைனில் வந்து இதுக்கு நேராக வர மாதிரி இந்த இடத்துல இதுக்கு நேராக வர மாதிரி போட்டுக்கொள்ளே பீட்ஸு நம்பர் 5 ஆண்டிக் பீடும் சுகர் பீடும் சுற்றிலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பீட்ஸ்லாம் போட்டு இல்லையா, இது ரெண்டுக்கும் இடையில ஒரு டாட் மட்டும் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம நம்பர் 5 ஆண்டிக் பீடு மட்டும் போட்டுக்கலாம். டாட் போட்டிருக்கலையே, இதில் நம்பர் 5 ஆண்டிக் பீட் போட்டுக்கலாம். திரும்ப இந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வரணும். கொண்டு வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் வந்து கட் பண்ணிவிட்டு திரும்ப ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுருக்கலாமல் நீட்டாக வரும். உள்ளே நாட் போட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அடுத்த பீடுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம டியூப் பீட் போட்டுக்கலாம். டியூப் பீடும் ஒரு நம்பர் 2 ஆண்டிக் பீடும். நீடில் வந்து உள்பக்கம் குத்தி நம்ம வெளியில் எடுத்துருக்கோம். திரும்பவும் ஒரு டியூப் பீடும் ஒரு நம்பர் 2 ஆண்டிக் பீடும் போட்டுக்கலாம். நம்ம வந்து பால் செயின் வந்து இது சைட் ஸ்டிச் போடலையே, அதையும் போட்டுக்கலாம்.
நம்ம ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீவ் ஒர்க் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. நெக்குக்கு வந்து நான் அங்கங்கே வந்து இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, நம்பர் 5 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் அதை மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.